வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உறவாடும் நெஞ்சங்கள் கதையின் 11வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் காலை நடராஜ், வைத்தி, ராமச்சந்திரன் இவர்கள் இருவரிடமும் விசாரணை நடத்தினான். தம்பி, உங்களுக்கு தெரிஞ்சுதான் வாங்குறாருன்னு நாங்க எப்படி தம்பி நினைக்கிறது? தவிர ராத்திரி பணம் வெளியே போக கூடாதுங்கிறதும் ஒரு காரணம் என்றார் ராமச்சந்திரன். இத பாருங்க, அவங்க 2 பேரும் என்னோட நெருக்கமான சிநேகிதர்கள். இனிமே அவங்க எப்ப கேட்டாலும் கொடுங்க. இந்த சாயங்காலம் ராத்திரிங்கிற 10ஆம் பசலித்தனம் எல்லாம் இங்க தேவையில்லை, தெரிஞ்சுதா? நீங்க இங்க வேலை தானே செய்றீங்க, கடைக்கு சொந்தக்காரங்க மாதிரி நடந்துக்க வேண்டாம். தலையாட்டி விட்டு நகர்ந்து விட்டனர் இருவரும். அதன் பிறகு இதையே வசதியாக எடுத்துக்கொண்டு வாரம் ஒரு முறை அல்லது 2 முறை மாற்றி மாற்றி பணம் எடுத்து போக ஆரம்பித்தனர். சதீஷும் தீபக்கும் அவர்களிடம் கையெழுத்து கேட்டாலும் முறைத்தனர். இதையும் நடராஜ் காதில் போட்டனர். ஆனாலும் அதை அவனொன்றும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவங்க கேட்டா கொடுக்கறது தான் உங்க வேலை என்று சொல்லிவிட்டான். இவர்கள் அதையும் துர்கா காதில் போட்டுவிட்டனர். போகிற வரை போகட்டும், அவன் உணரும் நாள் சீக்கிரமே வரும் என்றாள் அவள். அன்று ஆதித்யாவை சந்தித்த போது அவனிடம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாள். அவனும் இவள் மாதிரியேதான் அபிப்பிராயப்பட்டான். இப்ப சொன்னா ஏறாது அவன் மண்டையில, பட்டுத்தான் தெரிஞ்சுக்க போறான் பாவம் என்றான். நடராஜ், தாங்கள் என்ன பண்ணினாலும் துணை இருப்பான் என்ற தைரியம் சதீஷ், தீபக் இருவருக்கும் நிறைய வந்துவிடவே ரொம்பவே ஆட்டம் போட்டார்கள். நடராஜிடம் ஆஷா, எப்போது பார்த்தாலும் நான் இதை விட வசதியா வாழ்ந்தவ, என்னமோ எனக்கு பணமே போதல என்று பிடுங்கிக் கொண்டே இருந்தாள். ஒரு நாள் வீட்டுக்கு போன போது நடராஜ் அதிர்ந்து போனான். ஆஷா புசு புசுவென்று ஒரு நாய்க்குட்டியை வைத்து கொண்டு கொஞ்சிக் கொண்டிருந்தாள். அது அவனை பார்த்ததும் இவள் கையில் இருந்து குதித்து இவனிடம் வந்து வள் வள் என்று குரைத்தது. இவன் சோஃபாவில் காலை மேலே வைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டான். என்ன நீ, ஆசையா ராம்போ உங்கிட்ட ஓடி வரான், நீ ஏன் இப்படி உட்கார்ந்துட்ட என்று கேட்டாள் ஆஷா. என்ன ஆஷா, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை நாய் வாங்க போறேன்னு சொல்லி இருக்க மாட்டியா? எனக்கு நாய்னா கொஞ்சம் கூட பிடிக்காது, பயங்கர அலர்ஜி என்றான். இது நல்லா இருக்கே, எனக்கு சின்ன வயசுல இருந்தே நாய்னா ரொம்ப ஆசை. ஆனா எங்க அண்ணிக்கு ரொம்ப பயம், அதனால தான் வாங்க முடியல. என் ஆசைய அப்புறம் எப்ப நான் நிறைவேற்றிக்கிறது? அதனால தான் வாங்கினேன். இது ரொம்ப காஸ்ட்லி நாய், வெள்ளை வெளியேர்னு, எத்தனை அழகா இருக்கு பாரு. 2 நாள் பழகினா உனக்கும் பிடிச்சிடும் என்றாள் ஆஷா. இல்ல ஆஷா, இதை வாங்கினவங்க கிட்டயே திருப்பி கொடுத்துடு, என்னால இதோட இருக்க முடியாது. என்னோட 2 கிளப்லையும் எல்லா மெம்பர்ஸும் நாய் வளர்க்கறாங்க. இப்போது நடராஜுக்கு கோபம் வந்து விட்டது. எனக்கு பயங்கர அலர்ஜிங்கிற, நீ என்னவோ சாதாரணமா சொல்றியே, என்கிட்ட முதல்லயே கேட்டிருக்கலாம் இல்லையா? ஏன் இந்த வீட்டுல எனக்கு உரிமை இல்லையா என்று அவள் ஆரம்பித்ததும் இவனுக்கு பயமாகிவிட்டது. அதோடு தன் ரூமிலே போய் படுத்து கொண்டு விட்டான். முதல் ரூமில் ஒரு அலமாரி பூராவும் நாய்க்கு பிரஷ், அதன் சோப், அதன் பிஸ்கட், அதன் சாப்பிடும் தட்டு என்று அதன் சாமான்கள். ஆஷா, இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகி இருக்குமே என்றான் நடராஜ். அதுக்கு என்ன பண்றது, நாளைக்கு அதை டாக்டர் கிட்ட கூட்டி போகணும். இதெல்லாம் பெரிய மனுஷங்க பண்ற வேலைதான், அதனாலதான் வாங்கி இருக்க. நடராஜுக்கு தலை சுற்றியது. தீபக்கிற்கு போன் செய்து அழமாட்டாத குறையாக எல்லாவற்றையும் சொன்னான். நாங்க கடையில தான் இருக்கோம், நீ உடனே வா என்று சொன்னான் தீபக். இவன் கடைக்கு வரும்போது தீபக், சதீஷ் இருவரும் வைத்தீஸ்வரன், ராமச்சந்திரன் இருவருடனும் பயங்கரமான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இவனை கண்டதும் தீபக், ஏண்டா நடராஜ், இந்த கடைக்கு நீ முதலாளியா இல்ல இந்த பெருசுங்களா? நாங்க உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு தெரிஞ்சும் இப்படி தகராறு பண்றாங்களே என்றான். என்னாச்சு என்று நடராஜ் கேட்க முன்பே ராமச்சந்திரன், தம்பி, அவங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா? இதை எப்படி உள்ள விடுறது தம்பி? இத பாருங்க, உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க, மத்ததெல்லாம் வீணா தலையிடாதீங்க என்றான் நடராஜ். தம்பி, அது சாராய பாட்டில் தம்பி, நீங்க நாராயண ஐயாவோட பிள்ளை, நீங்க இதையெல்லாம் தொடலாமா? அதுவும் கடைக்குள்ளேயே? வேண்டாம் தம்பி என்றார் வைத்தீஸ்வரன்.
தம்பி, அது மட்டும் இல்ல. அவங்க ஏதோ நான்வெஜ் சமாச்சாரங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதையெல்லாம் எப்படி நீங்க அந்த ரூம்ல வச்சு சாப்பிடுவீங்க? ஏன், எங்க வீட்ல நாங்க என்ன நான்வெஜ் சாப்பிடாதவங்களா? என்று கேட்டான் நடராஜ். சாப்பிடுறது தான். ஆனா அதுல ஒரு நியதி உண்டு தம்பி. இன்னைக்கு சனிக்கிழமை. உங்க வீட்ல எல்லாரும் ஒருபோது இருந்து சாமி கும்பிடுற நாள். நீங்களானா? அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. தம்பி, வேண்டாம் தம்பி. உள்ள 3 தலைமுறையா உங்க வீட்ல பூஜை பண்ற சாமி படங்கள் எல்லாம் இருக்கு. வேணாம்ப்பா என்று அவர் தடுக்க, டேய் நடராஜ், அவர் உன்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவரு. அவருக்கு என்ன இத்தனை உரிமை? இழுத்து ஒரு அறை விட்டு 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவியா? அதை விட்டுட்டு என்னவோ பேசிக்கிட்டு இருக்கியேடா என்று சதீஷ் ஏத்தி விட, நிஜமாகவே ராமச்சந்திரன் எதிர்பார்க்கவில்லை. அவர் கன்னத்தில் பளீர் என்ற ஒரு அறை விழுந்தது. நிலை தடுமாறி போன அவர் அப்படியே கன்னத்தை பிடித்து கொண்டு நின்றார். அவருக்கு உச்சந்தலையில் இருந்து வலி தெரித்தது. வைத்தீஸ்வரன், தம்பி, நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட நல்லா இல்ல என்று இன்னும் ஏதோ சொல்லும் முன்பு அவரை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினான் நடராஜ். இருவரும் தலை குனிந்து வாசல் நோக்கி போனார்கள். போகும் முன், இத பாருங்க தம்பி, இவங்க 2 பேரும் உங்களை பாதாளத்துக்கு கொண்டு போகன்னே வந்திருக்காங்க. ஜாக்கிரதையா இருந்துக்கங்க என்றார் வைத்தி. டேய் நடராஜ், உங்க அப்பார்கிட்ட போய் பத்தி வைக்க போறதுடா பெருசுங்க என்றான் சதீஷ். அந்த கிழம் என்ன பண்ணிடும் என்றான் நடராஜ். மூவருமாக கச்சேரியை ஆரம்பித்தனர். வைத்தியும் ராமச்சந்திரனும் புலம்பிக் கொண்டே தங்கள் வீடுகளை நோக்கி நடந்தனர். போகும் வழியிலேயே இப்போது போன் செய்தால் பெரியவருக்கு தெரிந்துவிடும். காலையிலே துர்காவுக்கு போன் பண்ணலாம் என்று நினைத்து கொண்டனர். காலையில் துர்காவிற்கு போன் செய்து 1 கோடி காட்டும் போதே 10 மணிக்கு ஸ்கூலுக்கு வாங்க என்றாள் அவள். சரியாக 10 மணிக்கு ஸ்கூலுக்கு போனார்கள் இருவரும். அங்கு ஆதியும் இருந்தான். நடந்ததை கேட்டு, எங்க அண்ணனுக்கு கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே என்பது போல இருக்கு இப்ப நேரம். நீங்க இனிமே கடைக்கு என்று துர்கா இழுக்கும் போது, நாங்க போறதா இல்லம்மா. நாங்க 2 பேரும் உண்மையா உழைக்கிறவங்கன்னு எல்லா கடைக்காரர்களுக்கும் தெரியும். வேற வேலை கிடைக்காமலையா போயிட போவது என்றார் ராமச்சந்திரன். ஆதி, 1 நிமிஷம் என்ற துர்காவை வெளியே அழைத்து போனான். துர்கா, பேசாம 2 பேரையும் இங்கேயே சந்தியாவோட சேர்த்து ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுக்கு வச்சுக்கலாம். எப்படியும் ஒரு ஆள் வைக்க வேண்டியதுதான். இன்னொருத்தரும் இருந்துட்டு போகட்டும். எப்படியும் கடைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க தேவைப்படுவாங்க. அது வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும். நீ என்னம்மா சொல்ற என்று கேட்டான். எனக்கும் சந்தோஷம்தான் ஆதி. அழகா பிரச்சனையை தீர்த்துட்டீங்க என்றாள் துர்கா. போய் அவர்களிடம் விஷயத்தை சொன்னதும் அவர்கள் இருவருக்கும் கண்களில் நீர் நிறைந்து விட்டது. நன்றி சொல்லி மாளவில்லை பெரியவர்கள் இருவருக்கும். துர்காமா, தம்பி என்ன அடிச்சது பெரிய விஷயம் இல்லம்மா. அவர் குழந்தையா இருக்கச்சே அவர் காலால நான் வாங்காத உதையா? பெருசா அந்த பையன்களால எதிலாவது மாட்டிக்க போறாருன்னு தான் கவலையா இருக்குமா என்று சொல்லி வருத்தப்பட்டார் ராமச்சந்திரன். அன்று இரவு அப்பா சற்று ஓய்வாக உட்கார்ந்திருந்த போது மெதுவாக விஷயம் முழுவதையும் சொன்னாள் துர்கா. அதிர்ந்து போனார் நாராயணசாமி. ஆரம்பத்திலிருந்தே அவனுக்கு சகவாசம் சரியில்லை. அதனாலதான் அவன் நல்லா படிச்சே முன்னுக்கு வரல. வந்த பொண்ணும் சரியில்லை. பார்க்கலாம் இது எத்தனை தூரம் போகுதுன்னு என்றார். கடையில் அந்த இருவரை தவிர இன்னும் இருவர்தாம் இருந்தனர். இப்போதே புது சரக்குகள் ஏதும் வரவழைப்பதில்லை. மற்ற கடைகளுடன் சரக்கு இருப்பில் போட்டி போட முடியவில்லை. வாடிக்கையாளர்கள் வருவதும் குறைவாகத்தான் இருந்தது. நடராஜிடம் பெரிதாக பணமும் சேரவில்லை. ஆஷாவுடைய லேடிஸ் கிளப்பில் எல்லோருமாக குலுமனாலி எல்லாம் டூர் போகிறோம் என்று ஆளுக்கு 20,000 என்று முடிவாகி இருக்கிறதென்றும் சொல்லி வாங்கி கொண்டு கை செலவிற்கு என்று 20,000 எடுத்துக்கொண்டு போனாள். தீபக் சதீஷ் அவ்வப்போது 1000ம் 2000மாக கடையில் இருந்து எடுத்து போவது வேறு. ஆக புது சரக்கு வாங்கும் அளவு பணமெல்லாம் நடராஜிடம் இல்லவே இல்லை. இந்த நிலையில் தீபக் தான் அந்த யோசனையை ஆரம்பித்தான். கடையில ஒரு கவர்ச்சியே இல்ல நடராஜ் என்றான். என்ன பண்ணலாம் சொல்லு என்ற நடராஜ் கேட்க, 2 பெண் விற்பனையாளர்களை நியமிச்சு பாரேன், விற்பனை பிச்சுக்கும் என்றான் தீபக். ஆமா, எனக்கும் இந்த யோசனை முன்னாடியே தோணுச்சு. சொன்னா நீ என்ன நினைக்கிறியோன்னு சொல்லல என்றான் சதீஷ். என்னடா இது, என்கிட்ட உங்களுக்கு இல்லாத உரிமையா? ஆனா தகுந்ததா பொண்ணு கிடைக்கணுமே என்றான். கிடைக்கிறது என்ன? என் உறவிலேயே 2 பெண்கள் இருக்காங்க.
நீ சொன்னியானா கூட்டிக்கிட்டு வரேன் என்றான் தீபக். இதுக்கு என்ன கேட்கணுமாடா, நாளைக்கே கூட்டி வா என்றான் நடராஜ். இரு போன் பண்றேன் என்று தீபக் போன் பண்ண மாடனாக லோஹிப்பும் லிப்ஸ்டிக்குமாக 2 பாப் தலை பெண்கள் அடுத்த அரை மணியில் அங்கு ஆஜரானார்கள். ஒருத்தி பெயர் ரத்னா, இன்னொருத்தி பெயர் ஷீலா. இருவரும் நடராஜ் கேட்ட கேள்விகளுக்கு ஸ்மார்ட்டாக பதில் சொல்லி அவனை நன்றாக குழையடித்து அன்றைக்கே வேலையில் சேர்ந்து விட்டனர். அதிலிருந்து அங்கு தீபக் சதீஷ் இருப்பு அதிகமானது. கடையில் இருந்த இன்னும் 2 விற்பனையாளர்களுக்கும் கூட அறவே அவர்களை பார்த்ததும் பிடிக்கவில்லை. அவர்களும் நடுத்தர வயதினர், குடும்பத்தினர். எப்போது பார்த்தாலும் தீபக் சதீஷ் இருவரும் உள்ளே வருவதும் இந்த இருவரும் அவர்களை பார்த்து இரு பொருளாக பேசுவதும் கோணல் சிரிப்பு சிரிப்பதும் அதிகமாகவே இருந்தது. சில நாட்களில் ஏதாவது ஒரு புடவையை வாடிக்கையாளர்களுக்கு காட்டிவிட்டு, எனக்கு இந்த புடவை வேணும்னு இருக்கு, ஆனா நான் இதை வாங்குற அளவுக்கு பணம் படைச்சவளா என்பாள் ஒருத்தி. உடனே அந்த அருமை நண்பர்களில் ஒருவன், நீ எடுத்துக்கோ, நான் நடராஜ் கிட்ட சொல்லிக்கிறேன், நம்ம கடை தானே என்பான். ஒரு 4 நாட்கள் கழித்து இன்னொருத்தி, எனக்கு பர்த்டே, புது புடவை வாங்கிக்க முடியல என்பாள். உடனே அவளுக்கும் இதே உபச்சாரம் நடக்கும். வீட்டில் மாத செலவு, நாய் செலவு, நண்பர்களின் கை நீளம், எத்தனைக்குத்தான் தாக்கு பிடிக்கும் இவர்கள் கடை? கிட்டத்தட்ட வாடிக்கையாளர்கள் வருவதும் நின்று போய்விட்டது. ஆஷாவும் 10 நாட்கள் ஊருக்கு போய்விட்ட நிலையில் வீட்டிலேயே தண்ணி, சீட்டாட்டம் என்று ஆனந்தமாக பொழுது போயிற்று. காலையோடு வேலைக்காரி, சமையல்காரி இருவரையும் வீட்டுக்கு அனுப்பிவிடுவான் நடராஜ். நல்ல வேளையாக நாயை தன் சிநேகிதி வீட்டில் விட்டுவிட்டாள் ஆஷா. நடராஜ் வீட்டிலேயே படுத்து கிடப்பான். நடுவிலேயே ஒருவன் கடைக்கு போய் அந்த ரூமிலேயே அந்த பெண்கள் ஒருத்தியுடன் சல்லாபமாக இருப்பான். ஆஷா மறுநாள் திரும்ப போகிறாள் என்ற நிலையில், இந்த திருவிளையாடல்கள் அலுத்து போன நிலையில் சதீஷ் அந்த யோசனையை சொன்னான். ஸ்கூலுக்கு ஒரு நாள் பின் வீட்டை இவர்களுக்கு நன்கொடையாக அளித்த சாரதி வந்தார். வாங்க சார் என்று துர்கா கை கூப்பி மரியாதையுடன் வரவேற்று நாற்காலியில் அமர வைத்தாள். என்ன சார் விசேஷம்? சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பனே என்றாள். ஏமா, நான் வரக்கூடாதா உங்க ஸ்கூலுக்கு? என்ன சார் நீங்க, நான் அப்படி சொல்வனா? இந்த ஸ்கூல் இன்னைக்கு நல்லபடியா நடக்கவே நீங்க தானே காரணம் என்றாள். அதென்னம்மா பெரிய காரியம்? அந்த முதியோர் ஸ்கூலை பார்த்துக்கிட்டே தான் மாடி பால்கனியில் உட்கார்ந்திருப்பேன். அதனால இந்த குழந்தைகளை பார்க்காமத்தான் கஷ்டமா இருக்கு. சார், நான் ஒன்று சொன்னா தப்பா இருந்தா கோவிச்சுக்க மாட்டீங்களே? இது என்னம்மா தயக்கம்? நீ என்ன தப்பா சொல்லிட போற? சொல்லு, பிடிச்சா கேட்டுக்க போறேன், அவ்வளவுதானே என்றார். சார், நீங்க காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்து ரிட்டையர் ஆனவங்க, அறிவாளி. உங்ககிட்ட இருந்து கொண்டு வந்த புஸ்தகங்களை எல்லாம் லைப்ரரியில் பிரதானமா வச்சிருக்கோம். நீங்க அந்த புஸ்தகங்களை நிறைய வாட்டி படிச்சிருப்பீங்க. எங்க ஸ்கூல் குழந்தைகளுக்கு வாரம் ஒரு பீரியட் நீதி போதனை வகுப்பு வைக்கலாம்னு பார்க்குறோம். நீங்க ஏன் அந்த வகுப்பை எடுக்கக்கூடாது? இப்ப நீங்க தங்கி இருக்கிற பசுமலையில் இருந்து வந்துட்டு போனாலும் சரி, இல்லை சத்யபாமா பிளாக், அதுதான் நீங்க கொடுத்திருக்கிற வீட்டோட பெயர், அங்கேயே தங்கினாலும் சரி என்றாள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிதாமா, ஆனா ரொம்ப தொடர்ச்சியா வகுப்பு எடுக்க முடியுமான்னு தெரியலையேம்மா என்றார். இல்ல இல்ல, இங்க 12 வகுப்புகள் இருக்கு இல்லையா? இதுல சில கிளாஸுக்குத்தான் 4 செக்ஷன் இருக்கு. 6ஆம் கிளாஸுக்கு அப்புறம் 2 செக்ஷன் தான். அதனால உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 கிளாஸுக்கு மேல வராது. 2, 3 கிளாஸை சேர்த்து கூட ஒன்னா எடுக்கலாம். உங்களுக்கு விருப்பமானா செய்யுங்க. குழந்தைகளோட இருக்க பிடிக்கும்னு சொன்னீங்களே என்றாள். கண்டிப்பா எனக்கு இந்த ஆலோசனை பிடிச்சிருக்குமா என்று பெரியவர் சொல்ல, உங்க படுக்கை அறை மாடியில் அப்படியே இருக்கு. அதை ஏசி வேற பண்ணியிருக்கீங்க. உங்க மனைவியோட படத்தை பெருசா மாட்டியிருக்கீங்க. அதனால அதை மட்டும் அப்படியே பூட்டி வச்சிருக்கேன். இப்ப நீங்க அதிலேயே ஓய்வு எடுத்துக்கலாம். வந்துடுங்க சார். குழந்தைகளுக்கென எங்களுக்கே உங்க நீதி போதனை வகுப்புகள் தேவைதான் என்றாள். சரிம்மா, நான் நாளையிலிருந்து வந்துடுறேன். நீ நல்லா இருப்பம்மா. ஸ்கூலும் உன்னால நல்லா வரும் என்று வாழ்த்தி விடை பெற்றார் ஆதித்யா. நாராயணசாமி முதலியவர்களின் சந்தோஷம் அளவு கடந்திருந்தது. விஷயம் கேள்விப்பட்ட ஆதித்யாவின் பெற்றோரும் மிகவும் பாராட்டினார்கள். சதீஷ் சொன்ன யோசனையை கேட்டு முதலில் அதிர்ந்து போனான் நடராஜ். ஆம், அவன் நடராஜுக்கு முற்றிலும் பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி சொன்னான். இந்த பழைய ஜவுளி கடையை கட்டிக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கிட அழப்போற? நான் வேற ஒரு யோசனை வச்சிருக்கண்டா
முயற்சி பண்ணி பார்க்கலாமே என்றான் சதீஷ். சொல்லுடா. பேசாம இந்த துணி கடையை வித்துட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு போயிடலாம். போய் போய் சினிமா எடுக்கலாம். அடப்பாவி, இதுதான் உன் ஐடியாவா? நமக்கெல்லாம் சினிமா எடுக்கிறத பத்தி என்ன தெரியும்? நாம போய் ஒரு நல்ல டைரக்டரா பார்த்து படம் எடுக்க சொல்லிட்டு நிச்சந்தையா இருக்க வேண்டியதுதான். அந்த டைரக்டர் கையில தான் இருக்கு எல்லா விஷயமும். ஆனா இந்த கதையை விற்கிறதெல்லாம் நான் பண்ண முடி இந்த கடையை விற்கிறதெல்லாம் நான் பண்ண முடியாது. இது தலைமுறை தலைமுறையாய் வர சொத்து. அப்ப உங்க அப்பாவை போய் பணம் கேளு, நேரடியா கேளு, பிசினஸ் பண்ணணும்னு. டேய், அதெல்லாம் தரமாட்டாருடா. அப்படியே தந்தாலும் எவ்வளவு கொடுத்துடுவார்? டேய், ஒரு 5-6 லட்சம் கொடுத்தா கூட அதை வச்சு முதல்ல வேலையை ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்தவரை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு போட்டு காண்பிச்சு மேல் கொண்டு பணம் வாங்கிக்கலாம் என்றான் தீபக். பரவாயில்லையே, உனக்கு கொஞ்சம் விபரம் தெரிஞ்சிருக்கே. ஆனா பணம் எப்படி புரட்டுறதுன்னு தான் தெரியல. ஓசைப்படாம இந்த கடையை வித்துடு. உங்க அப்பாவுக்கு தெரியும் போது தெரியட்டும். அதுவும் சரிதான். எப்படி விற்கலாம்னு யோசிப்போம்டா. நீங்க 2 பேரும் கூட யோசிங்கடா என்றான் நடராஜ். அன்றைய மகாசபை அத்தோடு கலைந்தது. ஆனால் அங்கு நடந்த பேச்சுக்கள் அனைத்தும் துர்காவின் செவிகளுக்கு எட்டிவிட்டது. நடராஜும் நண்பர்களும் பேசியது ராத்திரி. அந்த நேரம் ரத்னா, சோபா இருவரும் புறப்பட்டு போய்விட்டிருந்தார்கள். இவர்கள் தண்ணி பார்ட்டிக்கு சைடிஷ் வாங்க போயிருந்த ஆள் திரும்பி வந்தான். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது நடுவில் உள்ளே நுழையக்கூடாது என்று வெளியே நின்றான். பேசிக் கொண்டிருக்கும் போது நுழைந்தால் திட்டு விழுமே என்ற பயம்தான். அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததெல்லாம் தெளிவாக அவன் காதுகளில் விழுந்தது. இப்போதுதான் வேலை ஒன்று கிடைத்திருக்கிறது என்று நிம்மதியாக இருந்த அவனுக்கு பயம் பிடித்து கொண்டது. வெளியே வந்தவன் கடையின் இன்னொரு விற்பனையாளரிடம் சொன்னான். இந்த செய்தி சரியில்லை, நீ கண்டுக்காத என்று அவன் சரியாக துர்காவிற்கு போன் செய்து முழு விஷயத்தையும் சொல்லிவிட்டான். மறுநாள் ஆதி வந்தபோது அப்பா அம்மாவையும் உட்கார வைத்து இங்கும் ஒரு மகாநாடு நடந்தது. ஆதித்யா, இதை என்கிட்ட விட்டுடுங்க. நான் கொஞ்சம் யோசிக்கணும். நாளைக்கு சொல்றேன். நல்ல முடிவா எங்க அப்பாவையும் கலந்துகிட்டு என்றான். ஆதி, நீங்க சொல்லிட்டீங்கன்னா கவலை இல்லதான். ஆனாலும் அப்பா புலம்பிக்கிட்டே இருப்பாரே என்றாள் துர்கா. இல்லை துர்கா, எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. யோசிச்சா கிடைக்கும். மாமா, நீங்க கவலைப்படாம இருங்க என்றான் ஆதி. பள்ளிக்கூடத்தில் வழக்கம் போலத்தான் நாள் கழிந்தது. ஆனால் துர்காவிற்கு எதிலும் கவனம் ஒட்டவில்லை. சீக்கிரமே ஆதியிடம் வந்து, போகலாமா ஆதி, எனக்கு தலையை வலிக்கிறது என்றாள். நீ ரொம்ப கவலைப்படுற. நான் தான் தீர்வு கண்டுபிடிச்சிட்டேன்ல, நிம்மதியா இரு. தீர்வு கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னங்க அது? அவன் சொன்னதும், சபாஷ் ஆதி, ஆனா நீங்க எத்தனை உதவி எப்படியெல்லாம் செய்வீங்க? எனக்கு அதுதான் சங்கடமா இருக்கு என்றாள். அது சரி, உழைக்காம உன்ன மாதிரி ஒரு தேவதையை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? மறுநாள் காலை பேப்பரை பிரித்த தீபக்கிற்கு ஒரு இனிய ஆச்சரியம். டேய் சதீஷ், நாம எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுடா என்று பெரிதாக குரல் கொடுத்தான். என்னடா, ஏதாவது ஜாக்பாட்டா? இங்க பாருடா என்று அந்த விளம்பரத்தை காண்பித்தான் தீபக். அந்த விளம்பரம் மதுரையில் நல்ல இடத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு ஜவுளி கடை தேவை. விற்பனைக்கோ அல்லது லீஸுக்கோ வாங்கி கொள்ளப்படும். மற்ற விவரங்களுக்கு இந்த செல் நம்பரை தொடர்பு கொள்ளவும் என்று ஒரு செல்போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருந்தது. டேய், இத நடராஜ் கிட்ட சொல்லணும்டா. விற்க முடியாது நான், ஆனா லீஸுக்கு விடலாம் இல்லையா என்று பேசிக்கொண்டவர்கள் உடனேயே நடராஜோடு தொடர்பு கொண்டனர். விவரம் தெரிந்து கொண்ட நடராஜ் உடனேயே போன் பண்ணினான் அந்த செல் நம்பருக்கு. ஆதித்யா தன் சிநேகிதர் ஒருவரின் நம்பரை கொடுத்து அவரையே பேச சொல்லியிருந்தான். இருவரும் கடையிலேயே உட்கார்ந்து பேசலாம் என்று நடராஜ் சொல்ல அதை அந்த நண்பரும் ஒத்துக்கொண்டு கடைக்கு போய் பார்த்தார். நடராஜுடன் தீபக், சதீஷ் இருவரும் உடன் இருந்தனர். அந்த நண்பரின் பெயர் சந்திரசேகர். அவர் பேசிய ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் தீபக்கோ சதீஷோ பதில் சொல்லும் போதெல்லாம் அவருக்கு எரிச்சலாக இருந்தது. ஆனால் ஆதித்யா, கடை யார் கைக்கும் போய்விடக்கூடாது, நீங்கள் ஆத்திரப்படாமல் காரியத்தை முடித்து கொண்டுதான் வர வேண்டும் என்று கேட்டு கொண்டிருந்ததால் அவர் கஷ்டப்பட்டு பொறுமை காத்தார். நான் 4 லட்சம் தான் தருவேன். கடைன்னு பேரு தான் இருக்கு, சரக்குகளையே ரொம்ப காணமே என்றார் சந்திரசேகர். அப்படி இல்லை சார், கடை எத்தனை சென்டரான இடத்துல இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க தரதா சொல்ற பணம் 1/4 பங்கு கூட இல்லை என்று இவர்கள் பிடிவாதம் பிடிக்க கடைசியில் ரூபாய் 12 லட்சத்தில் வந்து நின்றது.
போன் செய்து ஆதியிடம் கேட்டுத்தான் அதையும் சொன்னார் சந்திரசேகர். மறுநாள் பேப்பர்ஸை கையெழுத்து செய்து விடலாம் என்று பேசிக்கொண்டு பிரிந்தார்கள். ஆஷாவிடம் போய் நடராஜ் சொன்னபோது அவள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாள். முதல்ல ஜவுளி கடை ஓனர்னு என் வீட்டுக்காரரை என் சிநேகிதிகள் கிட்ட சொல்ல வேண்டாம். அடுத்து எனக்கு செலவுக்கு ஒரு பெரிய தொகை கிடைச்சிருக்கு. வேற என்ன வேணும் என்றாள். நடராஜவிற்காகத்தான். நடராஜவிற்குத்தான் ஒரு மாதிரி வருத்தமாக இருந்தது. சின்ன வயசில் இருந்து அவனை அப்பா அங்கே கூட்டி போவார். முதலாளியின் பிள்ளை என்று எல்லோரும் கொஞ்சுவார்கள். அங்கு வைத்துத்தான் அப்பா அவனுக்கு நிறைய காமிக்ஸ் தின்பண்டங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார். ரூமுக்குள்ளேயே சாப்பிட்டு விட்டு கையை ஈரத்துணியில் துடைத்து கொள்ள சொல்வார். ஆனால் அவனுக்கு அந்த கடையை நடத்துவதில் ஆர்வம் இருந்ததே இல்லை. சரி, இப்போது ஆஷாவை சமாளிக்கணும் என்று நினைத்தவன் அவளிடம், ஆஷா, நான் சென்னையில போய் ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணலாம்னு இருக்கேன் என்றான். ஐயோ, நான் இப்பதான் என் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயும் பிரபலமாகிட்டு வரேன். இப்ப வேற ஊருக்கு போறது கஷ்டம் ராஜ் என்றாள். மடியில் இருந்த நாய்க்குட்டியை தடவி கொடுத்தபடியே. உள்ளூர எழுந்த ஆனந்தத்தை மறைத்தபடி, இல்ல, நீ வரலைன்னா நானும் போகல என்றான். கொஞ்ச நாள் நீ போய் நல்லா செட்டில் ஆயிட்டு என்னை கூப்பிடு. ஒரு நல்ல லட்சியத்துக்காக கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா தப்பில்லை. அது சரி, உனக்கு என்ன பிசினஸ் பண்ணி அனுபவம் இருக்கு? என்ன பண்ண போற? பணம் நிறைய கொட்டுற தொழில்தான். சினிமா எடுக்க போறேன். ஆனா உனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதே ராஜ். அதுக்காகத்தான் அனுபவம் உள்ள நண்பர்களை எல்லாம் கூட வச்சுப்பேன். ஆனா நீ இங்க தனியா இருப்பியா ஆஷா கண்ணு? கொஞ்ச நாள் நம்ம முன்னேற்றத்துக்காக இதையெல்லாம் சகிச்சுக்கணும். நாம திரும்ப சேர்ந்தப்புறம் தான் சின்ன ஆஷாவோ இல்லை சின்ன ராஜோ இல்லையா? நான் உன் பேர்ல 2 லட்சம் போட்டுட்டு போறேன். பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. எங்க தங்குவராஜ்? முதல்ல கொஞ்ச நாள் யாராவது சிநேகிதன் வீட்லையோ இல்லை ஏதாவது லாட்ஜிலையோ தான் தங்கிக்கணும். நான் கிளப்ல செக்ரட்டரி ஆனதுல இருந்து உன்னை சரியா கவனிக்கலையா ராஜ்? கோபமா? நீ இந்த வீட்ல நீ இந்த சிட்டியில முக்கியமான பெண்ணானா எனக்கு பெருமைதான் டார்லிங். இருவருக்குமே பிரிய வேண்டும் என்றதும் மேகம் மறைத்திருந்த வெண்ணிலவு வெளியே வந்தது போல சற்று மங்கியிருந்த அன்பு திரும்ப வெள்ளமாக பாய்ந்தது. தீபக்கும் சதீஷும், நாங்க போய் சென்னையில நம்ம தங்குறதுக்கு இன்னும் மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் பார்க்கிறோம் என்று இவனிடம் கணிசமாக பணம் வாங்கி கொண்டு சென்னை போய்விட்டனர். டேய் சதீஷ், இப்ப அந்த அசடு கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு மும்பை கோவான்னு எங்கேயாவது போயிடலாமா என்றான் தீபக். டேய், இதுதான் பைத்தியக்காரத்தனம் என்கிறது. இதை போலவே இன்னும் 10 பங்கு எடுத்துக்கிட்டு இந்தியாவை விட்டு போயிடுறதுக்கே நல்ல சந்தர்ப்பம் வரப்போகுது. நீ லூஸ் ஆட்டம் பேசாத. இன்னும் கொஞ்ச நாள் அந்த மடையனோட ஜால்ராவா இருந்துதான் ஆகணும் என்றான். ஊருக்கு கிளம்பும் முன் டோனியை பார்க்க போயிருந்தான் நடராஜ். இப்போதெல்லாம் டோனியை சந்திப்பது எப்பவோ ஒரு முறைதான். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. நடுவில் 1-2 முறை டோனி இவனை சந்தித்த போது, நீ செஞ்சது தப்புடா நடராஜ். வீட்டை விட்டு நீ வந்திருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த தீபக் சதீஷ் 2 பேரும் சரியில்லடா. அவங்களுக்கு இவ்வளவு இடம் கொடுக்காத என்று சொன்னான். அழ அழ சொல்லும் தன் மனிதர்களை பிடிக்காமல் தானே போகும். டோனியிடம், நீ இதிலெல்லாம் தலையிடாத என்று சுற்றி வளைத்த தினசில் சொல்லிவிட்டுத்தான் அவன் கடைக்கு போவதையும் நிறுத்திவிட்டான். ஆஷாவிடமும் ஒரு சிநேகிதனாக பழகியவன் தானே டோனி. அவளிடமும் இப்படியெல்லாம் செலவு செய்யாத, ரொம்ப நாள் நீடிக்காது என்று சொல்ல போக அவளும் டோனியை தவிர்க்க ஆரம்பித்தாள். ஆனாலும் ஊருக்கு போகும் முன்பு ஒரு முறை அவனை பார்க்கணும் என்ற நடராஜ் அவன் கடைக்கு போயிருந்தான். விவரமெல்லாம் அரை உரையாகத்தான் சொன்னான். ஆனாலும் அதற்கே அதிர்ந்து போன டோனி, என்னடா நீ தப்புக்கு மேல தப்பா செய்துகிட்டு போற என்றான். இவன் எரிச்சல் பட்டு கொண்டு திரும்பி விட்டான். அதன் பிறகு அவன் ஆஷாவிற்கு போன் செய்தான். அவள்தான் தன் புருஷன் ஒரு பெரிய சினிமா தயாரிப்பாளராக போகிறார் என்ற களிப்பில் இருந்தாளே. அவள் நடராஜை ஆதரித்துத்தான் பேசினாள். நடராஜ் துர்காவிடமும் பேசினான். அவள் அவனை வீட்டுக்கு வா என்று கூப்பிட்டாள். இல்ல துர்கா, துணிக்கடையை யார் கையிலோ கொடுத்துட்டு அப்பாவை பார்க்க எனக்கு தைரியம் இல்ல என்றவன், நீ அம்மாவை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வாயேன் என்றான். சரி என்று அவன் வீட்டிற்கு போனாள். வீட்டையும் வேலைக்காரர்களையும் ஆடம்பரத்தையும் பார்த்த அவள் இதெல்லாம் எத்தனை நாட்கள் தாக்கு பிடிக்கும் என்று நினைத்து கொண்டாள். ஆஷாவிற்கு அவளுடைய பெரிய மனித வாழ்க்கையை நன்றாக வாழ தெரியாத நாத்தனாரிடமும் மாமியாரிடமும் காண்பித்து கொள்ள ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது.
ஆனால் வெளியே போயிருந்த நடராஜ் வந்து துர்கா அவனுக்கு நீ பண்ண போறது சரியா வர வாய்ப்பு ரொம்ப குறைச்சல் என்று புத்தி சொல்லும் வரைதான் நீடித்தது. அதன் பிறகு அவர்கள் இருவரிடமும் முகமே கொடுக்கவில்லை. நடராஜ், இல்ல துர்கா, என் நண்பர்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது, அதனால் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் என்றான். ஜவுளிக்கடை நஷ்டமடைந்த போது கூட இருந்த அதே நண்பர்கள்தானே என்று அவள் கேட்டபோது, அதுக்கு என்ன செய்ய முடியும், எல்லாம் என் அதிர்ஷ்டம் என்றான் நடராஜ். அதிர்ஷ்டத்தை விட சகவாசம் சரியா இல்லாம போனாதான் நஷ்டம் வரும் என்று துர்கா சொல்ல, ஆஷாவிற்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டது. என்ன அபசகுனமா பேசுறதுக்குன்னே அங்கிருந்து வந்தீங்களா? கூட பிறந்தவர் உருப்படக்கூடாதுங்கிறது தானே உங்க எண்ணம். அவர் அப்படி இருந்தா தானே உங்க கொடி பறக்கும். அதுக்குத்தானே இந்த பேச்சு என்றாள் ஆவேசமாக. கிளம்பி விட்டார்கள் தனமும் துர்காவும். வாசல் வரை வந்த நடராஜிடம், பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோப்பா, உலகம் ரொம்ப பொல்லாதது, மதுரையாவது கொஞ்சம் சின்ன ஊர், சென்னை பத்தி என்னென்னவோ கேள்விப்பட்டிருக்கேன், பத்திரம்பா, அவளையும் பத்திரமா இருக்க சொல்லிட்டு போ என்ற கண்களில் நீர் அருவியாக கொட்ட சொல்லிவிட்டுத்தான் காரில் ஏறினாள் தனம். ஆயிற்று. நடராஜ் ஊருக்கு போக வேண்டிய நாள் நெருங்கி கொண்டிருந்தது. ஆஷாவும் அவனும் பழையபடி காதல் பறவைகளாக சிறகடித்து பறந்தார்கள். வரப்போகும் பிரிவு அன்பை வளர்க்க சீக்கிரமே சென்னையில செட்டில் ஆகிட்டு என சட்டுன்னு கூட்டிக்கோ ராஜ் என்றாள் ஆஷா. ஆமாம் ஆஷா, என்னாலையும் உன்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் இருக்க முடியாது என்றான். பேசாம நானும் உன் கூடவே வந்துவிடட்டுமா? வேண்டாம் கண்ணம்மா, நீ சௌகரியமா பழகின இடத்திலேயே இரு. நீ சொல்ற மாதிரி சீக்கிரமே நான் செட்டில் ஆயிட்டு உன்னை கூட்டிக்கிறேன் என்றான். அவன் என்னதான் தீபக்கையும் சதீஷையும் விட்டு கொடுக்காமல் மற்றவர்களிடம் பேசினாலும் ஆஷாவை அவர்களிடம் எல்லாம் பழக விடும் அளவுக்கு அவர்கள் மேல் நல்ல அபிப்பிராயம் இல்லை. சென்னை புறப்பட்டான் நடராஜ். துர்கா, நான் நாளைக்கு போய் ஜவுளி கடையை ஒரு விசிட் பார்த்துட்டு வரலாம்னு இருக்கேன். காலையில செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் முக்கியமா ஏதாவது இருந்தா வசந்தரா மேடம் கிட்ட சொல்லிடு என்றான் ஆதி. ஒரு விசிட் என்ன, இனிமே அங்கேயும் தினம் போகத்தான் வேணும். சரி, நாளை கடையை பார்க்க அப்பா அம்மாவையும் கூட்டிக்கிட்டு போகலாமா என்றாள் துர்கா. வேண்டாம் துர்கா, நம்ம 2 பேரோட அப்பா அம்மாவுமே வேண்டாம். கடை எந்த நிலையில இருக்கோ என்னவோ, உங்க அப்பாவும் கடைக்கு போய் கொஞ்ச நாள் ஆச்சே, அதனால தான் சொல்றேன் என்றான். இவர்கள் இருவரும் கடைக்கு போய் நுழைந்ததுமே அதிர்ச்சி. ஓரளவு நிலைமை எப்படி இருக்கும் என்று யூகித்திருந்த இவர்களுக்கே தாங்கவில்லை. எல்லா கண்ணாடி கேஸ்களும் அநேகமாக காலி. பல்பு போனவை போனபடி. வேலைக்கிருந்த அந்த 2 பெண்களையும் சதீஷும் தீபக்கும், நீங்க வேலையை விட்டு போயிடுங்க, நாங்க சினிமா எடுக்க சென்னை போறோம், எப்பவாவது தேவைப்பட்டால் கூப்பிடுறோம், இனிமே இங்க புது முதலாளி வருவார், வம்பாயிடும், நீங்க போயிடுங்க என்று சொல்லவும் அவர்கள் இருவரும் கிளம்பிவிட்டனர். ஆதித்யா, துர்கா இருவருக்கும் கடையின் நிலைமை வயிற்றெரிச்சலாகத்தான் இருந்தது என்றால், ஆபீஸ் ரூமை திறந்து பார்த்தால் ஆத்திரமும் கோபமுமாய் பொங்கி பொங்கி வந்தது இருவருக்குமாய். ரூம் முழுவதும் ஒரே ஒட்டடை. சாமி படங்கள் துடைக்காமல் புழுதியும் வாடிப்போன பூவுமாய் சிகரெட் விச்சுகளுமாய் கன்றாவையாய் இருந்தது. எல்லாவற்றையும் விட மோசம் அங்கு வந்த கெட்ட வாடை. ஒரு மாதிரி சிகரெட், நான்வெஜ், விஸ்கி எல்லாம் கலந்த வாடை. உடைந்த கண்ணாடி வளை துண்டுகள், புடவையில் இருந்து உதிர்ந்த ஜிகினா தூள்கள். சிச்சி, என்ன அநியாயம் என்று துர்கா வெறுத்து போனாள். இதெல்லாம் உருப்படாத சகவாசத்தால் வந்த விளைவுகள். சின்ன வயசில் இருந்தே அவன் நல்ல சகவாசத்தில் இருந்திருந்தால் இப்படி ஆகி இருக்க மாட்டான் என்றான் ஆதித்யா. சரி, இப்ப நாம ஒரு ப்ரோக்ராம் போட்டுப்போம் என்று சொல்லி இருவரும் வெளியே வந்து உட்கார்ந்தனர். கடை பையனை கூப்பிட்டு கடை மொத்தத்தையும் துளி தூசு இல்லாமல் துடைத்து ஆபீஸ் ரூமையும் கண்ணாடி மாதிரி சுத்தப்படுத்தணும் நீ என்றனர். அவன் அந்த அறையை சுத்தப்படுத்த 1 மணி நேரம் பிடித்தது. அதன் பிறகு அங்கு ஊதுபத்தி, கற்பூரம் கொளுத்தி, பூ மாலை போட்டு, தேங்காய் பழம் நைவேத்தியம் செய்து விட்டுத்தான் கிளம்பினர். வண்டியில் போகும்போது, இப்போ இந்த கடையை எப்படி சரி செய்ய போகிறோம் ஆதி என்று அழமாட்டாத குறையுடன் கேட்டாள் துர்கா. துர்கா, என்னம்மா நீ எத்தனை விவரமானவள். முதல்ல நாம ஸ்கூலுக்கு போன போதும் நீ இப்படித்தான் கவலைப்பட்ட, நினைவிருக்கா என்றான் ஆதி. அது இன்னைக்கு நல்ல நிலைக்கு வரலையா? அது போல இதுவும் என் துர்காவோட சாமர்த்தியத்தினால் முன்னுக்கு வந்துடும், சரியா? திரும்ப பணம் வேணுமே ஆதி.
இத பார், ஸ்கூலுக்கு பணம் நாம எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் வந்து நம்மை சந்தோஷப்படுத்தலையா? அதனால எங்க அப்பா தரேன்னு சொன்ன பணத்தை நான் வாங்கிக்கல. இப்போ லீஸுக்கு கொடுத்த பணத்தோட இன்னும் கொஞ்சம் பணமும் அவர் எடுத்து வச்சிருக்கார். அத வச்சு நாம 2 பேருமா இந்த கடையை முன்னுக்கு கொண்டு வந்துடுவோம் என்றான் ஆதி. எனக்கு கல்யாணத்துக்குன்னு அப்பா வச்சிருக்கிற பணத்தை தர சொல்றேன். ப்ளீஸ் ஆதி, அத மறுக்காம எடுத்துக்கங்க என்ற கை கூப்பி கெஞ்சினாள் துர்கா. அவ்வப்போது அவர்கள் காரில் போய்க் கொண்டிருந்தார்கள். அவ்வளமாக நடமாட்டம் இல்லாத ரோடு. ஆதி காரை ஒரு ஓரமாக நிறுத்தினான். அவளுடைய கூப்பிய கரங்கள் இரண்டையும் எடுத்து தன் மார்பில் வைத்து கொண்டான். என்ன கண்ணம்மா பேச்சு இது? நீ என் ராணி இல்லையா? இது என்ன கை கூப்பல்? உன் ஆதி இல்லையா நான்? உனக்காக நான் எது வேணும்னாலும் செய்வேண்டா என்றான். துர்கா அவன் நெஞ்சில் தன் கைகள் பட்டபோது இதுவரை அவள் அனுபவித்திராத ஆனந்த பரவசத்தை உணர்ந்தாள். எத்தனை பேரோடு பழகுகிறோம், எத்தனை பேரோடு கண்டிப்பாக இருக்கிறோம். இவன் ஒரு கண்ணம்மா சொன்னதும் நமக்குள் ஒரு சூடு பரவி என்னென்னவோ ஆகிறதே. எதனால் இது? இது காதல் கொண்ட நெஞ்சத்தினால் ஏற்படும் மாயமா? அவளுக்கே இது அதிசயம்தான். அவள் தலையை குனிந்து யோசித்துக் கொண்டிருக்க அவள் முகவாயை பிடித்து நிமிர்த்தினான் ஆதி. என்னால தானே உங்களுக்கு இத்தனை பிரச்சனைகள். அவள் முகத்தை பிடித்து நிமிர்த்தி சிரித்தவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அந்த காலத்துல காளையை அடக்கி இல்லை மல்யுத்தத்துல ஜெயிச்சுன்னு எல்லாம் பிடிச்ச பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்க கஷ்டப்படலையா? இப்ப நான் உருப்படியா ஒரு காரியம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்றான். அப்படி என்ன நான் ஸ்பெஷல்? அது ஏன் நெஞ்சத்துக்கு தானே தெரியும். சமயம் வரும்போது விவரமா எடுத்துரைக்கிறேன். அம்மையாரே, இப்போது ரதத்தை செலுத்தலாமா என்றான். அவள் அவன் புஜத்தில் ஒரு கிள்ளு கிள்ளினாள். நான் உனக்கு ஒரு முத்தம் கொடுத்தாக்கா நீ என்ன கிள்ளுவியா? ராட்சசி ராட்சசி என்றபடி வண்டியை செலுத்தினான். தினமும் காலையில் அப்பா கடைக்கு போவதென்றும் துர்காவை ஸ்கூலில் விட்டுவிட்டு 1 மணி நேரம் இருந்துவிட்டு கடைக்கு போய் மாமாவை வீட்டுக்கு அனுப்புவதென்றும் முடிவு செய்து கொண்டார்கள். புது புடவைகள் மற்ற ஜவுளிகள் தருவிக்கணுமே ஆதி. திரும்ப பணம் பற்றி பேச வேண்டாம் துர்கா, ப்ளீஸ். எங்க அப்பாவும் நான் பிசினஸ் துவங்க நினைத்தால் அதற்கு வேண்டும் என்று பணம் வச்சிருக்கார். அதை இப்ப வாங்கிக்கிறேன். இதுதான் இப்போ என் பிசினஸ். எப்படியோ பரம்பரை சொத்து கைவிட்டு போகாமல் காத்துட்டீங்க. நன்றி ஆதி, மிக்க நன்றி என்று அவன் கையை தன் கையில் எடுத்து உதட்டால் உரசினாள் துர்கா. ரொம்ப நன்றி துர்கா, இந்த கால் முத்தத்திற்கு என்றான் ஆதி குறும்பு சிரிப்புடன். சரி சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? என்ன வேணும்னாலும் பண்ணலாம். ஐயே ஆதி, சொல்லுங்களேன். இப்ப ஸ்கூல்ல போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு போகலாம். சாயந்தரம் நான் வீட்டுக்கு வரேன். என்னென்ன வாங்கணும் செய்யணுங்கிறதெல்லாம் லிஸ்ட் போடுவோம், சரியா என்றான். சொன்னது போலவே அன்று மாலை அவன் துர்காவின் வீட்டுக்கு வந்தான். அங்கிள் கிட்ட நாம சில விஷயங்கள் பண்ணி மேன்மைப்படுத்துறதுக்கு பெர்மிஷன் வாங்கிக்கலாம் என்றான். ஏன்பா, என் பிள்ளை என்னை கேட்காமையே கடையை நாசம் பண்ணிட்டு போயிட்டான். நீ நல்லது பண்ண என் பர்மிஷன் கேட்கிறையேப்பா. பண்ணுப்பா, ஸ்கூலை நல்லா கொண்டு வந்த. அடுத்து இந்த வேலையா? எங்கிருந்தோ வந்தான், பாடணும் போல இருக்குப்பா என்றார் நாராயணசாமி. அதன் பிறகு லேப்டாப்பை வைத்துக்கொண்டு துர்காவும் ஆதியும் உட்கார்ந்தார்கள். கடையில் பெயிண்ட், எலக்ட்ரிக் வயரிங் எல்லாம் 2 வருடங்களுக்கு முன்புதான் செய்திருந்தார்கள். ஒரு பெரிய ஷாண்ட்லியர் அவசியம். அது காஸ்ட்லி ஆனாலும் அதை முதல் லிஸ்டிலேயே போட்டான் ஆதி. நிறைய கண்ணாடிகள் வைக்கணும் என்றும் எங்கே எங்கே என்றும் யோசித்து குறித்து கொண்டார்கள். ஆபீஸ் ரூமை மட்டும் அங்கு என்ன நடந்ததோ என்னவோ என்று பட்டதால் பெயிண்ட் அடிக்கலாம் என்று நிச்சயித்தார்கள். வாசலில் பெயர் பலகை நியான் சைனுடன் தேவை என்றும் துர்கா சொன்னாள். கடையில் புடவை வாங்குபவர்களுடன் வரும் குழந்தைகளுக்கு பரிசாக கோல ஸ்டிக்கர் போட்டு மருதாணி, கோன் போன்றவை கொடுக்கலாம் என்று நிச்சயித்தார்கள். பெரிய துணி பைகளில் ஒரு பக்கம் கடையின் பெயர் விலாசத்துடன் இன்னொரு பக்கம் மகாலட்சுமி படமும் போட்டு கொடுக்கலாம் என்று ஆதி சொன்னதும், நம்ம கடை நியாயமான கராரான ஒரே விலைக்கடை, அதனால கிஃப்ட் எல்லாம் கிடையாது என்று ஒரு கொள்கை வைத்திருந்தேன் என்றார் நாராயணசாமி. இல்ல மாமா, நாமும் காலத்தை அனுசரிச்சுத்தான் போகணும் என்றான் ஆதி. ஆமாங்க, கிஃப்டுக்காகவே சாமான் வாங்குறவங்க இப்ப நிறைய. யாருக்கு நீங்க சொல்ற நியாயம் புரியும் என்றாள். மௌனமாய் இவர்கள் பேசுவதை கேட்டு கொண்டிருந்த தனம், சரி
எந்த ஊர் புடவையெல்லாம் வாங்கலாம் சொல்லு என்றான் ஆதி. ஆந்திரா போச்சம்பள்ளி, கர்நாடக மைசூர் சில்க், கேரளா கசவுமுண்டு எல்லாமே வரவழைக்கணும். தவிர இன்னொரு ஐடியா கூட ஆதி என்றாள் துர்கா. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.